Watch full episodes on Jio Hotstar. Attention students, நான் ஒரு இம்பார்ட்டன்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். இன்னையில இருந்து கொஞ்ச நாளைக்கு நான் ஹாலிடேக்கு போக போறேன். நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னொரு புது பிரின்சிபல் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். நான் வர வரைக்கும் நீங்க எது பேசணும்னாலும் அவர்கிட்டயே பேசிக்கலாம். மீட் யுவர் நியூ பிரின்சிபல். பயங்கரமான மந்திரவாதி, என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாகால். ஷாகால்? என்னால நம்பவே முடியல ருத்ரா. ஷாகால் நம்மளோட புது பிரின்சிபலா? ஹலோ பசங்களா, நீங்க எல்லாரும் ஹாலிடேக்கு போகணுமா? அதனால மேடம் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அது என்னன்னா, இந்த ஸ்கூலோட பாரத்தை என் முதுகுல தாங்கணும்னு. சோ என்னால அவங்களுக்கு மறுப்பு சொல்ல முடியல. அதாவது இந்த உலகத்துக்கே தெரியும் எனக்கு பசங்க மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு. உண்மைதானே அது? ஷாக்காலுக்கு பசங்க மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு யாராவது நம்ம கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடண்ட்ஸ், உங்களோட புது பிரின்சிபல் சாருக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். மேடம் கானுன்கோ, சாரி டு டிஸ்டர்ப் யூ. MBTVயோட பீஸ் எல்லாம் எங்கேயோ காணாம போயிருக்கு. ஒரு பீ கூட இல்ல. எல்லா பீஸும் எங்க தான் போச்சுன்னே தெரியல. அட, இது எப்படி நடக்க முடியும்? நான் பிரின்சிபல் ஆனதும் யாரோ இந்த மாதிரி சதி செஞ்சிருக்காங்க, என்னோட பேரை கெடுக்கணும்னு. இங்க பாருங்க, யார் அதை எடுத்து வச்சிருக்கீங்களோ அவங்களே கொண்டு வந்து அதை கொடுத்துருங்க. அப்படி அந்த ஸ்டூடெண்ட் செஞ்சிட்டா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன். ஆனா ஒருவேளை நானே அந்த ஸ்டூடெண்ட கண்டுபிடிச்சிட்டா அவனை ஸ்கூலை விட்டே அனுப்பி வச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா? மைரா, வருண், எனக்கு என்னமோ இதெல்லாம் ஷாக்காலோட வேலை தான் தோணுது. லெட்ஸ் கோ அண்ட் செக் இட். மிஸ் செக்யூரிட்டி, ருத்ராவுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்க காட்டுங்க. ஷாக் ஆயிட்டியா ருத்ரா? நீ கனவுல கூட யோசிச்சு பாத்திருக்க மாட்டல்ல இந்த மாதிரி நீ என்கிட்ட மாட்டிப்பன்னு. தப்பு செய்யற எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒரே ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவான். அதே மாதிரி தான் நீயும் இந்த விஷயத்துல ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிட்ட பாரு. இதுதான் எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. பாத்தியா? ஷாக்கால், நீங்க என்ன சிக்க வைக்கதான் இந்த வேலை பண்ணீங்க. உங்களுக்கு ஏற்கனவே என் மேல பகை இருக்கு. எனக்கு என்னமோ இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுது. மேடம் கானன்கோ இத்தனை பேரை விட்டுட்டு உங்களை எதுக்காக ஸ்கூல் பிரின்சிபல் ஆக்குனாங்க? ருத்ரா, நானும் இந்த ஸ்கூல்ல ஜெய்சிங் மாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஒருத்தங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். யாராவது வந்து என்கிட்ட கொஞ்ச நாள் பிரின்சிபலா இருங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்க கோரிக்கையை நான் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்புறம் நீங்க உங்க பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சாயங்காலம் யாரெல்லாம் வெளியே போக போறீங்கிறத நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நீ கண்டிப்பா வெளியில போயிடுவ. அதுக்கப்புறம் எப்பவும் திரும்பி வர முடியாது. ஷாக்கால், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. சாயங்காலம் ஆவறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் இதை நிரூபிச்சிருவேன். இதெல்லாம் உன்னோட சதிதான். ஐயோ, நான் பயந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கு. பயந்துட்டேன். இங்க பா, இப்ப நேரா ரூமுக்கு போற. அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் நீ ரூம் விட்டு வெளியில வரவே கூடாது. அப்படி வெளியில வந்த ஒரு குற்றவாளி மேல என்ன ஆக்ஷன் எடுப்பனோ அதே ஆக்ஷனை தான் உன் மேலையும் எடுப்பேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நீ என் மேல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. வெளியில போ.
ஒருவேளை நம்ம ரூம்குள்ள போனோம்னா நம்ம இன்னசென்ட்னு நிரூபிக்க முடியாது. ஷாக்கால் எந்த கிளிப்பை எல்லாருக்கும் காட்டினாரோ அது அவரோட மேஜிக்கால பண்ணது. பரவாயில்லையே, ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்டே ருத்ரா. நான் மேஜிக் பண்ணி தான் அந்த கிளிப்பிங்க ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அதுல ஒன்ன சிக்க வச்சிட்டேன். இதோட உன் கதை முடிஞ்சுது. இப்ப நான் உன்னை ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இங்க இருக்கிற காட்ஸே உன்னை ஒரு வழி பண்ணிருவாங்க. புரிஞ்சுதா? காட்ஸ், காட்ஸ், ருத்ரா இங்க சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை புடிங்க. காட்ஸ், ஷாக்காலோட ஆர்டர், ருத்ராவை காலி பண்ணுங்க. காட்ஸ், என்ன இல்ல, ருத்ராவை காலி பண்ணுங்க. சாரி மிஸ் செக்யூரிட்டி, நாங்க ருத்ராவை தான் விரட்டிக்கிட்டு இருந்தோம். நீங்க திடீர்னு நடுவுல வந்துட்டீங்க. சாரி. சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க, அவனை தப்பிச்சு போக விடாதீங்க. Zibaiska, Spider Net Creator. இப்ப அவங்களுக்கு புத்தி வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. வைரா, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இல்ல, ருத்ரா, நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல. Zibaiska, Miniature Size Creator. நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, இதோட உன் ஆட்டம் முடிஞ்சது. நான் உன்னை ஒரு எறும்பு மாதிரி அப்படியே நசுக்கிருவேன். சீக்கிரமா தேடுங்க ருத்ராவை. அவன் இந்த ரூம்ல தான் எங்கேயோ இருக்கிறான். இங்க பாருங்க மிஸ் செக்யூரிட்டி, ருத்ரா உங்க பின்னாடி தான் இருக்கான். அட அட அட. எங்க இருக்கான்? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மிஸ் செக்யூரிட்டி, ருத்ராவை தான் பிடிக்கணும், என்ன இல்ல. சாரி பிரின்சிபல் சார், சாரி. நீங்க ருத்ராவை பிடிச்சத நான் கவனிக்கவே இல்ல. ஐ எம் வெரி சாரி. டோன்ட் வரி, நான் அந்த ருத்ராவை பிடிக்காம நிச்சயமா விட மாட்டேன். அவன் இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் ஆனதுல இருந்து என்ன நிறைய முறை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஈகிள் மேன், சீக்கிரமா வாங்க. தேடுங்க தேடுங்க, போய் ருத்ரா எங்க இருக்கான்னு தேடுங்க. இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் ஏன் இப்படி நடுவழியில இருக்கு? மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
வெளியில போய் தேடுங்க. ருத்ரா இங்க கிடையாது. மிஸ் செக்யூரிட்டி ரொம்ப பாவம். அவங்களால நம்மள கண்டுபிடிக்கவே முடியல. கோ டு மிஸ்டர் மெக்டிஷன் ஒர்க் ஷாப். உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் அவர் பண்ணுவாரு. நோ மைரா, ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். அவங்க சைலண்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ருத்ரா, எனக்கு மிஸ் செக்யூரிட்டி மெசேஜ் கொடுத்தாங்க. சொல்லு, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? சார், இந்த பீஸ் எல்லாம் ரோபோட்டிக். ஒருவேளை ஏதாவது பீ கீழே விழுந்தா அது எல்லாமே கெட்டு போகுது. அப்ப நீங்க அது எப்படி தேட முடியும்? என்கிட்ட ஒரு மதர் பீ இருக்கு. அதுவும் குயின் பீ மாதிரி தான். இதை நாம பறக்க வைக்கலாம். இது பறந்துகிட்டே ஸ்கூலு ஃபுல்லா சுத்தும். அப்புறம் எந்த பீ கீழே விழுந்து கெட்டு போய் இருந்தாலும் அது மதர் பீக்கு அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கும். அப்புறம் மதர் பீ அதை இங்க ஒர்க் ஷாப்புக்கு கூட்டிட்டு வரும். சார், நீங்க இதை அனுப்புங்க. மேடம் கானன்கோ ரூம்ல ஒரு பீ கிடைச்சாலும் மிஸ்ட்ரி எல்லாமே சால்வ் ஆயிடும். சரி. ருத்ரா பெரிய தப்பு பண்ணிட்டான். அவனை தப்பிக்க விடாதீங்க. என்ன புரிஞ்சுதா? எல்லா கேட்ஸையும் லாக் பண்ணுங்க. ஒரு இடம் விடாம அவனை தேடுங்க. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. யாரு ருத்ராவை பிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு. இது மதர் பீ ஆச்சு. இது டேமேஜ் பீஸ் எதுவா இருந்தாலும் அது கூட ரிப்பேருக்கு கொண்டு போயிடும். அத பிடிங்க சீக்கிரம். நமக்கு எப்படியாவது ஒரு தடயம் கிடைச்சே ஆகும். அதை வச்சு அவனை பிடிச்சிடலாம். ஷாக்கால் சார், வெரி சாரி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். ருத்ராவை பத்தி எந்த தகவலுமே தெரியல. அநேகமா அவன் உங்களுக்கு பயந்துகிட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ செக்யூரிட்டி, அவன் ருத்ரா அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். நீங்க எந்த மாதிரியான செக்யூரிட்டி? நீங்க திரும்ப என் வழியில தான் குறுக்க வர்றீங்க. உங்களை புரிஞ்சுக்க முடியல. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, உங்களையும் வெளியில அனுப்புனா என்னன்னு. எங்க போற? என் கையில மட்டும் நீ மாட்டின, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. ஷாக்கால் சார், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப உண்மையான கல்பிரிட் யாருங்கிறது இனிமே தெரியவே போறதில்ல. இதுல தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? அதான் ருத்ரா செஞ்ச தப்பு தான் நமக்கு வீடியோ மூலமா தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? சாயந்தரத்துக்குள்ள ருத்ராவை பிடிச்சு கொண்டு வாங்க. வருண், நீ மிஸ்டர் மெக்டிஷன் கிட்ட போய் சொல்லு மதர் பீ வந்துட்டு இருக்குன்னு. அப்புறம் அது கிட்ட இருக்கிற டேமேஜ் பீய ரிப்பேர் பண்ணணும். அதை ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நம்ம எல்லாருக்கும் போட்டு காட்டணும். ருத்ரா அங்க பாரு, ஷாக்கால் வந்துட்டு இருக்காரு. அவரு மதர் பீ பின்னாடி தான் போவாரு. இபாய்ஸ்கா மதர் பீ இமேஜ் கிரியேட்டோ. மைரா, அந்த மதர் பீய புடி. நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். ஈகிள் மேன், ருத்ரா ஸ்கூலுக்கு வெளியில போய்கிட்டு இருக்கான். சீக்கிரமா அவனை பிடிங்க. ஒருவேளை அவன் சி பீச்சுக்கு போய் மேடம் கானன்கோவை டிஸ்டர்ப் பண்ணிட போறான். போங்க. தேங்க்யூ மிஸ் செக்யூரிட்டி. இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்பவே மேடம் கானன்கோ கிட்ட போறேன்.
மேடம் கானன்கோ, உண்மையா சொல்லுங்க, நீங்க ஷாக்கால எதுக்காக பிரின்சிபல் ஆக்குனீங்க? ஏன்னா அவர்தான் திறமையான ஆளுங்கிறதுனால. ருத்ரா போதும், உன் வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. மேடம் நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிடுங்க. இன்னைக்கு இவன் செஞ்ச காரியத்துக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். உன்னோட குழந்தைத்தனமான இந்த மேஜிக்கால எனக்கு எதுவும் ஆக போறதில்ல கண்ணா. எனக்கு தலை சுத்துது, என் தலை சுத்துது, முடியல. அதான் நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எங்களுக்கு குறுக்க வராத. எங்களுக்கு குறுக்க யாரு வந்தாலும் நான் விட மாட்டேன். ஆனா நான் வருவேன். நான் ருத்ராக்கு உதவி செய்வேன். அந்தர் மந்தர் காளிக்கல் அந்தர் சூ. அது எங்க போச்சு? அருண், எனக்கு இதை ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒருவேளை இதுல எல்லா ரெக்கார்டிங் ஆயிருந்தா எல்லா சஸ்பென்ஸும் முடிஞ்சு போகும். அட, உனக்கு என்ன ஆச்சு? மைரா மேஜிக் பண்ணிருக்கா போல இருக்கு. அடே, யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க. இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஷாக்கால் இங்க எப்படி வந்தாரு? ஷாக்கால், எல்லாத்தையும் இப்பவே நிறுத்துங்க. நீங்க தானே அவரை பிரின்சிபல் ஆக்குனீங்க. என்ன? நான் எப்ப ஆக்குனேன்? இது எல்லாமே போய். ருத்ரா, நீ சந்தேகப்பட்டது சரிதான். நீ எம்பி டிவி திருடுற மாதிரி ஒரு ரெக்கார்டிங் வீடியோ காட்டினாங்கல்ல, அது ஷாக்கால் மேஜிக்கால உருவாக்குனது. மற்றதை நீயே பாரு. இந்தா. ஆஹா, எவ்வளவு அழகான கடிகாரம். இதுல என்னோட போட்டோ கூட ரொம்ப அழகா இருக்கு. வாவ். நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்னை பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இப்ப நான் என்ன சொல்றனோ அதத்தான் நீ இப்ப செய்ய போற. எஸ் ஷாக்கால். ஷாக்கால், இத சதி பண்ணது நீங்க தானே எனக்கு தெரியும். ஆனா நீங்க மறுபடியும் தோத்துட்டீங்க. அநேகமா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ஷாக்கால், இட்ஸ் டைம் டு கோ. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் ஜிக் ஜிக் பூம்.
நான் மறுபடியும் வருவேன். வாங்க வாங்க, உன்னை தூக்கி நான் டிடெக்ஷன் ரூம்ல போடல. என்னோட பேர் மிஸ் செக்யூரிட்டி கிடையாது. அட இந்த ஷிப் தண்ணியில மூழ்கிக்கிட்டு இருக்கு. நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். ஆனா அதுல ஒருவேளை நார்மல் ஹியூமன்ஸ் இருந்தாங்கன்னா அது ஸ்கூலுக்கு ஆபத்தா மாறிடும். வா முதல்ல மேடம் காணுங்கோ கிட்ட போய் சொல்லலாம். அங்க ஒருத்தரோட உயிர் போய்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் என்னோட பெர்மிஷன் வாங்க வந்திருக்கீங்களா? முதல்ல அவங்கள தானே போய் காப்பாத்திருக்கணும். அப்புறம் பொறுமையா யோசிக்கலாம். அவங்க நார்மல் பர்சனா ஸ்கூல் சீக்கிரட்டை எப்படி காப்பாத்தணும்னு. சீக்கிரம் போங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் அவங்கள யாராலையும் காப்பாத்த முடியாது. மைரா, ஒரு ஷிப் மூழ்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ சீக்கிரமா வந்துரு, நான் என்னன்னு போய் பாக்குறேன். ருத்ரா, நாங்களும் உனக்கு துணையா இருக்கோம். ஷிப்பை முழுக விட மாட்டோம். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. ருத்ரா, என்ன காப்பாத்து. மைரா என்ன ஷார்க் கிட்ட ஒப்படைச்சிட்டா. சீக்கிரம் ருத்ரா காப்பாத்து. இவரோட லங்ஸும் ஹார்ட் பீட்டும் இப்ப வரைக்கும் சரியா தான் இருக்கு. மயக்கமா இருக்காரு, அவ்வளவுதான். இவரை பார்த்தா மெஜிஷியன் மாதிரி இல்லையே, சாதாரண மனுஷன் தான். மெஜிஷியனா இருந்தா இந்நேரம் தப்பிச்சிருப்பாரு. மிஸ் செக்யூரிட்டி, இவரை மிஸ்டர் மெக்டிஷியன் கிட்ட கூட்டிட்டு போங்க சீக்கிரம். ஓகே மேடம், கானன் கோ. தேங்க்யூ ருத்ரா, இவரை சரியான நேரத்துல காப்பாத்தின. நீ மட்டும் இல்லைன்னா மொத்த கப்பலும் முழுகி இருக்கும். தேங்க்யூ மேம். மேம், ஒருவேளை ருத்ரா இல்லனா நான் எல்லாரையும் காப்பாத்திருப்பேன். நான் போக தான் இருந்தேன், அதுக்குள்ள ருத்ரா போய் அவரை காப்பாத்திட்டான். என்னாச்சு? நான் என்ன ஜோக்கா பண்ணேன்? நீ ஜோக் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீயே ஒரு நடமாடும் ஜோக். ஸ்டூடண்ட் ப்ளீஸ், ஒருத்தர் இந்த மாதிரி கிண்டல் பண்ண கூடாது. கோ பேக் டு ஸ்கூல். கம் ஆன், கோ கோ. மிஸ்டர் மெக்டிஷியன், உங்களால முடியலன்னா சொல்லுங்க, எங்க அம்மா பண்ணுவாங்க. இவங்க மிகப்பெரிய மெஜிஷியன்.
என்னோட தலை. நான் எங்க இருக்கேன்? ஓ ஓ ஓ நோ. இப்ப உடனே எல்லா டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிடுங்க. அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரகசியம் ஒண்ணு சொல்லணும். ஸ்கூலுக்கு ஆபத்து இருக்கு. ஆபத்தா? என்ன ஆபத்து? ஈகிள் மேன், சீக்கிரமா மேடம் காணன் கோ அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாரும் இங்க கூட்டிட்டு வா. கோ ஃபாஸ்ட். எனக்கு ஒரு விஷயம் விசித்திரமா இருக்கு. அவ்வளவு பெரிய ஷிப்ல எப்படி ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்க முடியுது? ஒருவேளை ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய ஷிப்பை ஓட்டினா அவரு நார்மலான பர்சனா இருக்க முடியாது. அவர் கண்டிப்பா ஒரு மெஜிஷியனா தான் இருக்க முடியும். ருத்ரா, ஒருவேளை அவசரத்துல இந்த ஆளு மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு பட்டிருப்பாரு. அப்புறம் மத்தவங்க எல்லாம் ஷிப்போட அண்டர் கிரவுண்ட்ல மாட்டிருப்பாங்க. எஸ் மேரா, நீ சொல்றது சரியா தான் இருக்கு. லெட்ஸ் கோ. ஹலோ சார், நீங்க யாரு? அப்புறம் நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒரு ஆள் இங்க வரப்போறாரு. அவர் இங்க வந்ததும் உங்களோட எல்லா மேஜிக்கல் பவரையும் பறிச்சிருவாரு. அது எப்படி எங்களோட பவரை அவர் திருட முடியும்? நான் அவரை கொண்டு போய் டிடென்ஷன்ல போட்டுருவேன். டிடென்ஷன் இல்ல, இப்ப இது டென்ஷன் டைம். ஏன்னா அவர் வந்தது என்ன சொல்வார்னா, அந்தர் மந்தர் ஹண்டரோட மேஜிக்க ஸ்டார்ட் பண்ணு. இங்க இருக்கிற உங்களோட எல்லா பவரையும் உடனே பறிச்சுடு. இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் இங்க உங்க எல்லாரோட பவரையும் பறிக்க தான் வந்திருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ அம் ஹண்டர் மேஜிஷியன். எல்லாரோட பவரையும் பறிக்கிறது என்னோட ஹாபி. சரி, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வெளியில கிரவுண்டுக்கு வர சொல்லுங்க. கம் ஆன் ஃபாஸ்ட். என்கிட்ட அதிக டைம் இல்ல. நான் என்ன நினைச்சனோ அதே தான் நடந்துட்டு இருக்கு. ஷிப் ஃபுல்லா காலியா தான் இருக்கு. ஒரு ஆளு கூட இல்ல. அந்த ஆளு நார்மல் ஹியூமனா இருக்க முடியாது. அவரு ஒரு மெஜிஷியன். அவரு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. ஆனா எதுக்கு? சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. லெட்ஸ் கோ. மேடம் காணோன்கோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வெளியில கூப்பிடுங்க. இல்லனா உங்க எல்லாரையும் இங்கேயே காலி பண்ணிடுவேன். இப்ப நீங்க எல்லாரும் நார்மல் மனுஷங்க தான், அதாவது வித்தவுட் பவர். கூப்பிடுறேன், இப்பவே கூப்பிடுறேன். All students come to the ground. 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 அந்தர் மந்தர் ஹண்டரோட மேஜிக்க ஸ்டார்ட் பண்ணு. இந்த பசங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பவரையும் பறிச்சுடு. ஹண்டர் மெஜிஷியன், பசங்களை விட்டுடுங்க. நாங்க லேட்டா வந்துட்டோம். அங்க பாருங்க, அங்க அவரு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், அவர் ஹண்டர் மெஜிஷியன். எல்லாரோட மேஜிக் பவர்ஸ பறிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரம் கிளம்பு ருத்ரா. இல்ல மைரா, இட்ஸ் டூ லேட். தாத்தா எப்பவுமே சொல்லுவாரு,
பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, மூளை எப்பயும் கூலா வச்சுக்கணும், அப்புறம் புத்திசாலித்தனமா வேலையை செய்யணும்னு அவர் எல்லாரோட பவர்ஸும் பறிச்சுட்டாரு. ஓகே டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க எல்லாரும் கோரஸா எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நான் உங்க எல்லாரையும் உயிரோட விட்டுருக்கேன், அதுக்காக தான். சொல்லுங்க, சொல்லுவீங்கல்ல? கிரேட், நீங்க எல்லாரும் ஆர்டர்ஸ் நல்லாவே ஃபாலோ பண்றீங்க. சரி, நான் கிளம்புறேன். பை பாய். இப்ப மட்டும் இந்த புல்லட் ட்ரெயின் என்னோட இலக்கு, அதாவது என்னோட பேலஸ்க்கு போய் சேர்ந்துடுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் எல்லாரோட பவரும் நிரந்தரமா எனக்கே சொந்தமாயிடும். ருத்ரா, ருத்ரா, அந்த ஹண்டர் மெஜிஷியன். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இது என்னோட ப்ராமிஸ். நான் உங்க எல்லாரோடைய பவர்ஸையும் தப்பான ஆள்கிட்ட போக விட மாட்டேன். ருத்ரா, ஒருவேளை அந்த ஹண்டர் மெஜிஷியன் அவரோட பேலஸ் காம்பவுண்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு டஃப் டாஸ்க் ஆயிடும். ஆமா ருத்ரா, அவர் அவரோட பேலஸ்குள்ள போயிட்டாருன்னா எல்லாரோட பவரும் அவருக்கு சொந்தமாயிடும். ஹண்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவர் பேலஸ்குள்ள போக விட மாட்டேன். இபாஸ்கா கிளவுட் கிரியேட்டோ. இவ்வளோ கிளவுட்ஸ் திடீர்னு எதிரில் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு தானே, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இந்த கிளவுட்ஸ் முடியவே மாட்டேங்குதே, என் கூடவே தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்கு. நான் எப்படி மறுபடியும் திரும்ப ஸ்கூலுக்கே வந்தேன்? இந்நேரத்துக்கு நான் பேலஸ்ல எல்லாம் இருந்திருக்கணும். ஓஹோ ருத்ரா, நீயும் இங்க தான் இருக்கியா? நான் என்னோட சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறது? உண்மையை சொல்லணும்னா இது எனக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. போன தடவை என்னால செய்ய முடியாதத இந்த தடவை நான் செஞ்சு முடிக்க போறேன். உன்னோட பவரை கூட நான் என் கூடவே எடுத்துட்டு போக போறேன். ஹண்டர் மெஜிஷியன், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை இன்னைக்கு சந்தேகப்படாத. ஓ, நீ சொல்லிட்டேல, அப்படின்னா கண்டிப்பா சந்தேகப்பட மாட்டேன் ருத்ரா. ஆனா நீயும் என்ன கொஞ்சம் கூட குறைச்சி எடை போட்டுறாத. இதுக்கு முன்னாடி இருந்த ஹண்டர் மெஜிஷியன் மாதிரி நான் கிடையாது. இப்ப என்கிட்ட இருக்கிற சக்திக்கு அளவே கிடையாது. இப்ப என்கிட்ட எவ்வளவு பவர்ஸ் இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கிற எந்த பவரை வச்சும் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வேணும்னா நீயே ட்ரை பண்ணி பாரு. ருத்ரா, அவரு ரொம்ப குதிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு நீ யாருன்றத சீக்கிரமா காட்டு ருத்ரா. ருத்ராவோட மேஜிக் ஒர்க் அவுட் ஆகல.
உண்மையிலேயே மேஜிக் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பட் யூ டோன்ட் வரி, உனக்கு 2 பேர் இருக்கும். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. Thank you, Myra. ருத்ரா, நீ என் வழியில குறுக்கிட்டு உனக்கு நீயே பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்ட. உன்னால இது எவ்வளவு நேரம் தப்பிக்க முடியும்? ஹண்டர் மேஜிஷியன், ஒருவேளை என்னோட மேஜிக் ஒர்க் அவுட் ஆகலனா அப்ப பரவாயில்ல. ஆனா உங்க மேஜிக்கும் என்ன ஹார்ம் பண்ண முடியாது. ஹண்டர் மெஜிஷியன் கிட்ட சேலஞ்சா? இப்ப காட்டுறேன் பாரு. அந்தர் மந்தர் ஹண்டரோட மேஜிக்க ஸ்டார்ட் பண்ணு. ருத்ராக்குள்ள இருக்கிற பவர்ஸ் மொத்தத்தை எடுத்துரு. இன்னைக்கு நீங்க உங்க மொத்த பவரையும் யூஸ் பண்ணாலும் என்னோட பவரை உங்களால பறிக்கவே முடியாது. நோ, என்னோட பவர் பால்ஸ். ருத்ரா, நீ என்ன ஏமாத்திட்ட. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ருத்ரா, இல்ல, என்ன விடு. ருத்ரா, என்ன விட்டு காப்பாத்துங்க. Ibaiska, Zubaiska, boom, tick, tick, boom! இல்ல, அந்த பவர்ஸ் எனக்கு வேணும். நம்ம பவர் நமக்கு திரும்ப வந்துருச்சு.
என்னோட பவர் எனக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு. எனக்கு கூட என்னோட குரல் திரும்பவும் கிடைச்சிடுச்சு. எனக்கு கூட என்னோட பவர் திரும்ப கிடைச்சிடுச்சு. ஆமா எனக்கும் கிடைச்சிருச்சு. மிஸ் செக்யூரிட்டி, ஹண்டர் மெஜிஷியனை எப்படிப்பட்ட இடத்துல கைது பண்ணணும்னா அந்த இடத்துக்கு ஒரு எறும்பு கூட போய் சேரவே கூடாது. எஸ் மேடம் கனன்கோ. வேணாம், என்ன விட்டுருங்க. சாரி. வேணாம். சாரி ருத்ரா, நான் இப்போ உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இனிமே நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். என்ன விட்டுருங்க. ருத்ரா, ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரோட சார்பாவும் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். உன்னோட தைரியத்தையும் எவ்வளவு போராடினாலும் குறையாத உன்னோட ஸ்பிரிட்டையும் நினைச்சு நாங்கெல்லாம் பெருமைப்படுறோம். யூ சியர்ஸ் ஃபார் ருத்ரா. இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இங்க ரெண்டு பலமான டீம்ஸ் நடுவுல போட்டி நடக்க போகுது. ஒரு சைடுல ருத்ராவோட டீம் இருக்கு, அப்புறம் இன்னொரு சைடு இருக்கிறது ஜென்னி ஜாடியோட டீம். ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. அதை கண்டு களிக்க எல்லாரும் தயாராயிருங்க. வருண் சீக்கிரம் வா. ருத்ரா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு நம்மளால அவனுக்கு ஃபுட்பால் மேட்ச் லேட் ஆயிட போகுது. சப்பாஸ் என்னோட சிப்பாய்களே, நீங்க ருத்ராவோட ஃப்ரெண்ட்ஸை பிஸியா வச்சிருங்க. அது வரைக்கும் நான் என்னோட வேலையை செய்யறேன். சீக்கிரம் ஓடு ஓடு. நான் பேர்ட்ஸ்க்கெல்லாம் பயப்படுறவ கிடையாது. இப்பவே இதை துரத்தி விடுறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் பேர்ட்ஸோ கவருக்குள்ள கைது செஞ்சிரு. மாயிரா, உன்னோட மேஜிக்கு முதல்ல நண்பனுக்கும் எதிரிக்கும் வித்தியாசத்தை சொல்லிக் கொடு. ருத்ரா, காப்பாத்து. அட என்னது இது? இதோ மேட்ச் ஆரம்பமாக போகுது. இந்த கிரீன் ஸ்மோக் எங்க இருந்து வருது? ஒண்ணுமே புரியல. என்னது இது? ஹலோ எவ்ரிவான், ஐ அம் காலா, மெஜிஷியன் காலா. மெஜிஷியன் காலாவா? ஆமா, காலா காலா மெஜிஷியன் காலா. எல்லாரை விட இந்த மெஜிஷியன் காலா பெரியவன். என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் கிரீன் கலரா மாறுது? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஸ்மோக் ஸ்மோக், இந்த ஸ்மோக்ல இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாரு. நில்லு. இப்ப நீ ஹிப்னோடைஸ் ஆயிட்ட. இப்ப எல்லாரும் என்னோட பேச்ச தான் கேப்பீங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பகைச்சுக்கிட்டா யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு. உங்க எல்லாரையும் கிரீன் கலர்ல பார்த்தா ருத்ரா என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஹக்காடா பக்காடா மேஜிக் வல. இப்ப இந்த கலர் எல்லாம் மேஜிக்கால மாயமாயிடணும். பால் பால் மேட்சை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்து. எல்லாரையும் விட்டுட்டு ருத்ராவை மட்டும் ஒரு வழி பண்ணு. அதுங்களை துரத்தி ஆகணும். மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது.
இப்ப பிரமாதமா இருக்க போகுது. சாரி மேடம், நாங்க லேட்டா வந்துட்டோம். ருத்ரா, யூ ஆர் லேட். இங்க பாரு, எல்லாரும் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்கன்னு. சாரி மேடம் கானன்கோ, வெரி சாரி. வெல்கம் டு ஆல். கிளைமேட் கூட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அதே கேம் தான் விளையாட போறோம். ஆனா ஸ்டைல் மட்டும் இப்ப கொஞ்சம் மாற போகுது. ருத்ரா அப்புறம் ஜானியோட டீம் இப்ப மோத போகுது. லெட்ஸ் பிகின் தி மேட்ச். அருமை. ஜோடி மேட்சோட தொடக்கத்திலே ஒரு கோல் போட்டுட்டான். கலக்கிட்டான் அவன். வெல் ஜோடி. ஆனா ருத்ராவுக்கு ருத்ராவோட டீமுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். செகண்ட் கோல். ருத்ராவுக்கு காயமே ஏற்பட்டுருச்சு போல. இந்த மேட்ச்ல ருத்ராவோட டீம் ஜெயிக்கிறது சந்தேகம் தான். சாரி ருத்ரா. இட்ஸ் ஓகே வருண். ஸ்போர்ட்ஸ்ல சின்ன சின்ன அடி படதா செய்யும். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் கேம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அட இப்ப பாருங்க, மூணாவது கோலும் போட்டாங்க. ஜெனி ஜானி ஜெனி ஜானி. எனக்கு இந்த ருத்ராவுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அநேகமா இவனுக்கு இந்த நாள் சரியில்லை போல இருக்கு. வாவ் வாவ் வாவ், திஸ் இஸ் அன்பிலீவபிள். இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணு இன்னைக்கு நடந்திருக்கு. ருத்ராவோட டீம் 0 கோல்ஸ். ருத்ரா, சம்திங் இஸ் ஃபிஷி. யாரோ மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. வா. சாரி டு சே மேடம் கானன்கோ, எனக்கு என்ன தோணுதுன்னா பால் அடிக்கடி என்னதான் ஹிட் பண்ணுது. இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல. யாரோ மேஜிக் பண்ணி என்ன இன்டென்ஷனலா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களே. ருத்ரா, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கும் புரியுது. பட் ஐ அம் ஹெல்ப்லெஸ். நவ பால் இஸ் யுவர் கோர்ட். நீ எப்படியாவது பாலை ஹிட் பண்ணி காட்டுக்கு பின்னாடி பக்கம் போயிடு. யாரு மேஜிக் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள எல்லார் எதிர்க்கையும் கொண்டு வந்து நிறுத்தலாம். இந்த ருத்ரா எங்க போறான்? பால் எடுத்துட்டு வர போறான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்.
நம்ம இங்க வெயிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறவன் கண்டிப்பா வருவான். மேடம் கானன்கோ, இங்க யார் மேஜிக் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. டோன்ட் வரி ருத்ரா, யாரும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்பவே உனக்கு ப்ரொடக்ஷன் கேஜை உருவாக்குறேன். ருத்ரா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். உன் மேல யாரும் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வேற யாரும் இல்ல, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னாலையும் இந்த கேஜை விட்டு வெளியே போக முடியாது, அப்புறம் உன்னோட மேஜிக்காலையும் முடியாது. ஆனா வெளியில இருந்து யார மேஜிக் பண்ணாலும் அது உள்ள வந்து கண்டிப்பா உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ருத்ரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழிச்சிருவாங்க. அப்புறம் நாங்க சார் மெஜஸ்டிகோக்கு ரிப்போர்ட் அனுப்புவோம். ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது ருத்ரா பாலை தேடி காட்டுக்குள்ள போனான். அப்போதான் எங்களுக்கு அவனை யார் அழிச்சாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். எப்படி எங்க ஐடியா? விறுவிறுப்பா போயிட்டு இருந்த கேம் இப்ப கெட்டு போயிடுச்சு. ஆமா, இந்த ருத்ரா ஏன் இன்னும் வரல? வாங்க போய் பார்க்கலாம். என்னது இது? ருத்ரா த சேவியர், இன்னைக்கு நீயே கைதாயிட்டியா? அப்புறம் அவனுக்கு ஒரு டயலாக் இருக்குல்ல, ருத்ராவோட வயசு, ருத்ராவோட மேஜிக் என்னைக்குமே சந்தேகப்படக்கூடாதுன்னு. ருத்ரா, எங்க அந்த டயலாக ஒரே ஒரு வாட்டி சொல்லு. சொல்லுப்பா, ப்ளீஸ் சொல்லு. இதுக்கப்புறம் உன்னால அந்த டயலாக என்னைக்குமே சொல்ல முடியாது. வாங்க, இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ண கூடாது. ருத்ராவா நம்ம நிரந்தரமா அழிச்சிடலாம். மைரா வருண், நம்ம மேஜிக் இந்த கேஜ்ல வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா வெளியே நம்ம மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும். இபாய்ஸ்கா ஜுபாய்ஸ்கா ஆத் பிலாட் புலிட்டோ. நமக்கு இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி மேடம் கானன்கோ யார் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க? Cheers! ருத்ரா, சீக்கிரம் ஏதாவது செய். ரொம்ப நேரத்துக்கு அவங்கள நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு நிமிஷம், அவங்க யார் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்ன பார்க்க விடு. அதுவும் அவங்க மேல யார் மேஜிக் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஓ, இதெல்லாம் மெஜிஷியன் காலாவோட வேலையா? அவர்தான் எல்லாரையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அதனாலதான் இவங்க எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றாங்க. மேஜிஷியன் காலாவா? ஒரு வாட்டி அவர் சன்சிட்டில கூட இதே மாதிரி பண்ணாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரு பூமியை கிரீன் ஆக்கி எல்லாரையும் அவர் கண்ட்ரோல்ல வர வைப்பாரு. அநேகமா என்னதான் பழி வாங்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் மை கமாண்ட், கெட் ரெடி ஃபார் ஃபைனல் அட்டாக். இபாய்ஸ்கா ஜுபாய்ஸ்கா, go down and tunnel creator. ருத்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ருத்ரா பூமிக்கு அடியில இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். போங்க, சீக்கிரம் போங்க, அவனை பிடிங்க.
எல்லாரும் என் கூட வாங்க. இத நான் உடைக்கிறேன் மேடம். ருத்ரா இன்னைக்கு தப்பிச்சிடவே கூடாது. எங்க அவங்க யாரையுமே காணோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு? டீச்சர்ஸ் விசஸ் ருத்ரா. ருத்ராவோட கதை இதோட முடிஞ்சது. ருத்ரா, நீ பூமிக்கு மேல பூமிக்கு கீழையும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்ட. ஆனா இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. காலாவோட பட உன்னை சுத்தி வளைச்சிட்டாங்க பாத்தியா? ருத்ரா, யாரை ஞாபகப்படுத்திக்கணுமோ ஞாபகப்படுத்திக்கோ. ஏன்னா உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பவே காலா படைகளே, எல்லாரும் சேர்ந்து ருத்ராவை அழிச்சிருங்க. அட்டாக்! காலாவை எதுக்காக அடிச்ச? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மெஜிஷியன் காலா. என்னல்ல ருத்ராவை பிடிக்க. மெஜிஷியன் காலா மாட்டிக்கிச்சா உங்க காலா? நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க மட்டும்தான் பெரிய கில்லாடினா? தன் வினை தன்னை சுடும், புரியுதா? நீங்க எங்களை ஏமாத்துறீங்க, பதிலுக்கு நாங்க உங்களை ஏமாத்திட்டோம். அப்படின்னா இவங்க எல்லாரும் சரியாயிட்டாங்களா? காலா கிட்ட இருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. இத நீ எப்படி செஞ்ச? நான் உங்க பலகீனத்தை ரைட் டைம்ல ரைட்டா யூஸ் பண்ணேன். நான் டனல்குள்ள போனப்ப ருத்ரா, நாம தப்பிக்கிறதுக்கான எல்லா வழியும் இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை எல்லா வழியும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவோம். இப்ப நம்ம ரிவர் கடியில பறந்துட்டு இருக்கோம். காலாவோட மேஜிக் தண்ணில வேலை செய்யாது. ருத்ரா, நம்ம எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் மீதி கதை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உன்னோட கதையை தான் முடிக்க போறேன் ருத்ரா. தைரியம் இருந்தா என் கூட தனியா ஃபைட் பண்ணி பாரு. மெஜிஷியன் காலா, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை எனக்கு சந்தேகப்படாத. மேடம் கானன்கோ, அக்காலா பக்காலா மேஜிக் காலா, எல்லார விட பெரியவ இந்த மெஜிஷியன் காலா. நான் 1 2 3ன்னு சொன்னதும் ருத்ராவோட காலு தரையில ஒட்டணும். ருத்ரா, இப்ப நீ மாட்டிக்கிட்ட. ஏன்னா காலை உருவாக்கின இந்த தரையில உன்னால ஒரு காலை மட்டும்தான் தூக்க முடியும்.
உன்னால பறக்க முடியாது. சொல்லு ருத்ரா. இப்ப நான் உன்னை வசப்படுத்திக்க போறேன். அக்காலா பக்காலா மேஜிக் காலா. எல்லார விட பெரியவன் இந்த மெஜிஷியன் காலா. ருத்ரா, இப்ப தப்பிக்க முயற்சி பண்றதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னோட அழிவு நிச்சயமாயிடுச்சு. Zibaiska. Boom, check, boom. Magician Kala, meet the fire brigade of magical school. இவங்க களத்துல இறங்கிட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு வழி ஆயிருவாங்க. நீங்க ஒரு பெரிய விஷயமா என்ன? அநியாயம், சீட்டிங். Leave me. இல்ல, என்னோட பவர்ஸ். என்ன விடு, என்ன போக விடு. இல்ல ருத்ரா, நீ என்னோட பவர்ஸ பறிச்சிட்ட. நான் உன்னை விட மாட்டேன். யாரு நீங்களா? யாரு? மேடம் கானன்கோ, இதோ பாருங்க மெஜிஷியன் காலா. நீங்க இவருக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் கொடுங்க. ஈகிள் மேன், இவனை கூட்டிட்டு போய் சார் மெஜஸ்டிகோவோட ஜெயில அடைச்சு வைங்க. ருத்ரா, தேங்க் யூ சோ வெரி மச். நீ எங்க எல்லாரையும் காலாவோட மேஜிக்ல இருந்து காப்பாத்திட்ட. ஆனுவல் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும், ஆனா இன்னொரு நாளைக்கு. அதுவும் ஃபேர் அண்ட் கிளியரா. Thank you, ருத்ரா. நான் திரும்பி வருவேன் ருத்ரா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.